ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மாடி தோட்டம் புதிதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவல் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சென்னையில் இருக்க திருவான்மியூரில் இருக்க ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸ். இது இங்கே நான் ஊறுகாய் வாங்குறதுக்காக போனேன். ஊறுகாய் வாங்குறதுக்கு எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சாதாரணமாக எல்லா கடைகளிலும் கிடைக்கிற ஊறுகாய் இல்லை. இது ஜாதிக்காய் ஊறுகாய். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க இங்கே விற்பனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வாங்குறதுக்காக தான் நான் போயிருந்தேன். ஆஃபீஸே ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்து நிறைய விஷயங்கள் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் வரும், அதை மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணினா நான் அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வருஷம் இதே டைம், அதாவது February to March அந்த டைமில் உங்களுக்கு கவர்மெண்ட் மாடி தோட்டம் கிட் கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷம் பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி சேலுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கிட்டோட விலை பார்த்திங்கன்னா 450 ரூபாய். இந்த கிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 6 க்ரோ பேக் கொடுக்குறாங்க. ஒரு க்ரோ பேக்லேயும் 2 கிலோ தேங்காய் நார் கழிவு கட்டி இருக்குது. அடுத்தது 6 விதமான விதை பேக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் கீரை விதைகளும் இருக்குது, கொடி வகை விதைகளும் இருக்குது. 3 பேக்கெட் நுண்ணுயிர் கொடுக்குறாங்க. சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா வெரைட்டி, அப்புறம் பொட்டாஷ். பூச்சி வெரைட்டிக்கு ஒரு நீம் ஆயில் பாட்டில் கொடுக்குறாங்க. இந்த கிட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு சின்ன புக்லெட் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு பேக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு பேக்குள்ளே தேங்காய் நார் கழிவு கட்டி இருக்குது. இந்த பேக் சைஸ் 12x12, அதாவது ஒரு காய்கறி செடிக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பிரித்ததுக்கப்புறம் நம்ம மண்ணெல்லாம் நிரப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே மாடியிலே நிறைய க்ரோ பேக்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய காய்கறிகள், முள்ளங்கி, நிறைய கத்திரிக்காய் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே சைஸ் பேக் தான் இருக்குது. கீரைக்கு மட்டும் ரவுண்ட் சைஸ் பேக் வச்சுருக்காங்க. இதில் கவர்மெண்ட்டோட சீலோடு இருக்குது எல்லா பேக்லேயும். அதாவது ஒரு செடிக்கு ஒரு பேக் தான் கரெக்டாக இருக்குது. இது எல்லாமே கத்திரி. ஒரு சில பூச்செடிகளும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கீழே நிறைய சின்ன சின்ன செடிகளும் வச்சுருக்காங்க. சாப்ளிங்ஸும் வச்சுருக்காங்க. அதுவும் விற்பனைக்காக தான் வச்சுருக்காங்க. வேணும் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது பூச்செடி வைக்கிறதுக்கு நிறைய பாட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய சைஸஸில் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா 100 ரூபா, 50 ரூபாய் அந்த வெரைட்டியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 55 ரூபாய். இது ஹேங்கிங் பாஸ்கெட். இது நிறைய ஹேங்கிங் பாஸ்கெட்ஸ் வச்சுருக்காங்க. அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் சொல்கிறாங்க. இப்போ இருக்க ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இது புது ஆஃபீஸ். பழைய ஆஃபீஸ் இடிச்சிட்டு புதுசாக கட்டியிருக்காங்க. பழைய ஆஃபீஸில் இந்த மாதிரி ஊறுகாய், ஜாம் எதுவுமே இல்லை. இது எல்லாமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பைனாப்பிள் ஸ்குவாஷ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு குன்னூர், ஊட்டியிலேருந்து தான் வருது. ரேட்லாம் கூட ரொம்ப அதிகமாக இல்லை. மிக்ஸ்டு ஜாம் பாட்டில், இது 100 ருபீஸ். இது அடுத்தது மாங்காய் ஊறுகாய் கூட வச்சுருக்காங்க. அடுத்தது நிறைய ஆர்கானிக் டீ வச்சுருக்காங்க. இது டீ பவுடர் இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு 4-5 கப் வச்சுருக்காங்க. அந்த ஒரு கப்லேயும் பார்த்திங்கன்னா டீ பேக்ஸ் இருக்குது. நம்ம ஹாட் வாட்டர், சுடு தண்ணீர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பால் கூட ஆட் பண்ணி குடிக்கலாம். இது எல்லாமே ஹேங்கிங் பாஸ்கெட்ஸ். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மாடி தோட்டத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. ஒரே இடத்துல நம்ம அனைத்து பொருட்களும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம்.
செடி கட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸும் வச்சுருக்காங்க. கீரைக்கு தனியாக வந்து ரவுண்ட் அண்ட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பேக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா நம்ம தனியாக தான் வாங்கணும். இப்போ சம்மர் வந்து ஆரம்பிச்சதுனால ட்ரிப் இரிகேஷன் வந்து நிறைய மாடி தோட்டத்தில் போட்டிருப்பாங்க. இது வந்து ஏற்கனவே வந்து மாடி தோட்டம் நிறைய செடிகள் வச்சு இருக்கிறவங்களுக்கு தான் வந்து யூஸ் ஆகும் ட்ரிப் இரிகேஷன். ஸோ நம்ம வந்து காலை மாலை 2 வேளையும் வந்து ஓஸ் வச்சியோ இல்லை பக்கெட் வச்சோ தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. ட்ரிப் இரிகேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா சொட்டு நீர் பாசனம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆன் பண்ணதுக்கப்புறம் அது ஃபில் ஆகிடும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1500 போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ரேட் வந்து 720க்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆட்களே வந்து வீட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே நம்ம எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம், இவங்களே வந்து எல்லாமே பார்த்துக்குறாங்க. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ட்ரிப் இரிகேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்தது பஞ்சகாவியம் வச்சுருக்காங்க, தசகாவியம் வச்சுருக்காங்க. தசகாவியம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. தசகாவியம் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியோட பொருட்கள் தான் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து கூட ஒரு 4-5 பொருட்கள் சேர்த்துருக்காங்க. அதாவது கிரேப் ஜூஸ், அப்புறம் இளநீர், வாழைப்பழம், தேன், நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நானும் வந்து ஒரு கேன் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தசகாவியம் வந்து 1 லிட்டர் வந்து 150 ருபீஸு, பஞ்சகாவியம் வந்து 1 லிட்டர் 100 ருபீஸ். அடுத்தது என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய இயற்கை உரம் பேக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த இயற்கை உரம் பார்த்திங்கன்னா 10 கிலோ வந்து 80 ரூபாய். இப்போ நீங்கள் மாடித்தோட்டம் கிட் தனியாக வாங்கிட்டிங்கன்னா இந்த இயற்கை உரமும் ஒரு பேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா அந்த கிட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் நார் கழிவு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எந்த உரமும் கொடுக்கல. ஸோ அந்த தேங்காய் நாரில் மட்டும் வந்து செடி வளரவே வளராது. ஏதாவது ஒரு இயற்கை உரம் சேர்த்தா மட்டும்தான் செடி வளரும். அடுத்த பக்கம் கலவை மண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேக்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா செம்மண் சேர்த்துருக்காங்க, செம்மண்ணும் தொழு உரமும் சேர்த்துருக்காங்க. இது வந்து ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா 150 ரூபாய். ஸோ இதுவும் தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம். மாடி தோட்டத்துக்கு செம்மண் அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ நம்ம மாடியில் வந்து ரொம்ப அடர்த்தியான மரம் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம செம்மண் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். மாடித்தோட்டம் கிட் வேணுன்றவங்க உங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிக்கலாம். ஸோ புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த கிட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ நீங்களே வந்து நல்லா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாடித்தோட்டம் கிட் பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துக்குள்ளே முடியுது, அதாவது மார்ச் 2nd வீக்குள்ளே முடியுது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வாங்கி பயன்படுத்திக்கோங்க. திருவான்மியூரில் இருக்க ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபோன் நம்பர்ஸும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில்.